வந்து ஆபத்தில் மாட்டினோன்னே கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சக்தி இருப்பார் பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து பொண்ணு பின்னாடி ஃபுல்லாகவே வந்து அவங்கள வந்து ஒரு இடத்துல வந்து மரத்தில் கட்டி போட்டு ஃபுல்லாகவே பின்னாடி பக்கம் ஃபுல்லாகவே சுற்றி வர தீ வச்சுறாங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் அவள் தான் அவளோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து சக்தி வந்து அந்த டைமில் பொண்ணி வந்து அந்த தீலேருந்து குச்சி காப்பாற்றுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சக்தியை பார்த்துட்டு பொண்ணி பயந்து போயிடுறாங்க. சக்தி உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலைன்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை பொண்ணி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ சக்தியை பார்த்துட்டு பொண்ணி வந்து இல்லை நான் வரல அப்படின்றாங்க. இங்கே பாரு நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டால் நீ கண்டிப்பாக வருவ, உன் அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. பொண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்பா வந்திருக்காரு? ஆமாம், இந்த மாதிரி வந்து அம்மா வந்து ஜெயிலில் இருக்காங்க, எல்லாத்துக்குமே காரணம் வந்து உன் அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக நம்ம ஜெயா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸு. அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க பொண்ணி. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் அத்தைக்கும் நான் போனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் என் விருப்பப்படி தான் போனேன், என் அத்தை இதில் எந்த வந்து எதுவுமே செய்யலை, அவங்க என்னை எதுவுமே தொல்லை பண்ணல, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அடுத்து அவங்க அப்பா முத்தையா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் எங்கேப்பா இருந்தீங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி வந்து உன்னை தேடி தாம்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் முத்தையா வந்து சொல்கிறாரு. சரிப்பா முதல்ல வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க, நான் போனதுக்கும் அத்தைக்கும் எந்த சம்மந்தம் இல்லைப்பா, என்னை யாரும் எதுவும் பண்ணலை, மாமா இல்லை என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கினாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னோடனே வாப்பா முதல்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா கைலாஷுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குச்சு. இப்படி நடந்துச்சு, இவ இப்படி தப்பிச்சு வந்தா, இவ வந்து போய் சேர்ந்துட்டா நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காரு. இங்கே வந்து ஜெயா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க அவங்கள. நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு ஜெயாவை சொல்லிடுறாங்க. ஜெயா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. செம்ம டென்ஷனாக இருக்காங்க ஜெயா. இங்கே வந்து ஜெயா என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகணுன்னு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு வந்து செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அடுத்து எல்லாருமே வராங்க. அப்போ முத்தையாவும் பொண்ணியும் வராங்க. அவங்க 2 பேரையும் வந்து உங்களை யார் இங்கே வர சொன்னது மாதிரி, இதை வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றாங்க. நாங்கள் தான் சமாதானம் பற்றி அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம், நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாரு. இங்கே பாரு சக்தி, அவள் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வாசப்படி கூட மிதிக்கக்கூடாது, அவளால் தான் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், எல்லாம் அவள் குடும்பத்தால் தான் எல்லாமே நடந்திருக்கு, இதுக்கப்புறம் அவளுக்கு இங்கே இடம் இல்லை, உங்கள் இடத்துக்காகவோ இல்லை உங்கள் வீட்டுக்கு தேடியோ நாங்கள் வரல, இவ்வளோ நேரம் நாங்கள் அதுக்காகவும் வரல, இவ்வளோ நாள் வந்து எங்கள் மாமா வந்து நான் கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப அதில் வீட்டையும் கஷ்டப்படுத்திட்டேன், என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு மன்னிப்பு கேட்டு போகலான்னு மட்டும்தான் நான் வந்தேன், மற்றபடி இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, பார்த்தியா அவள் திமுறை அடக்குதான்னு அப்படின்றாங்க. உடனே வந்து அவள் சொன்னதில் என்னம்மா தப்பு இருக்குது, அவள் என்ன தப்பு பண்ண, அவள் எங்கே மாட்டிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சக்தி சொல்கிறாரு. இப்போ சொல்லுங்கம்மா, பொண்ணு மேலே என்ன தப்பு இருக்குது, பொண்ணு வீட்டை விட்டு போனது உண்மைதான், அவள் வேணும்னு வராமல் இல்லை, இந்த மாதிரி அவள் இக்கட்டான சூழ்நிலை மாட்டிகிட்டு இருந்தா, நான் தான் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன், இவ்வளோ பிரச்சனையில் பொண்ணு இருந்திருக்கா, பாவம் அவள் எப்படிலாம் துடிச்சு போயிருப்பா, நீங்கள் என்னமோ இப்படி பேசுகிறீங்க, வேணும்னா இதெல்லாம் நடந்தது, மாமா கூட வேணும்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, முதல்ல நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அவர் மேலே, அதனால தானே இவ்வளோ பிரச்சனை நடந்தது, ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் கூட நீங்கள் பொண்ணை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களாம்மா அப்படின்னு. நான் புரிஞ்சிக்க தயாராக இல்லைடா, இதுக்கப்புறம் அவள் மூஞ்சில் முடிக்கணும் தயாராக இல்லை, அவன் தான் பொண்ணு வந்துட்டால போகிறேன்னு சொன்னார்ல, கிளம்ப வேண்டியதில்லை, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. அம்மா தாயே, நான் கிளம்பாமல் ஒன்றும் இங்கே இருக்கிறதுக்காக வரல, ஏதோ என் நண்பன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டான்னு வந்தேன், அதுவும் நான் இங்கே தங்கறதுக்கு வரல, என் பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன், அதுக்கு தான் என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் போயிட்டே இருக்கேன், முதல்ல கிளம்பு அப்படின்றாங்க. அதை கேட்டு சக்தி செமைய டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து ஏன் ஜெயா இப்படிலாம் பேசுகிற, இவ்வளோ வந்து நடந்து கூட நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எங்கே திருந்தணும், நான் என்ன தப்பு பண்ண திருந்ததுக்கு அப்படின்றாங்க. உடனே சந்திரசேகர் வந்து என்னை மன்னிச்சிட்டு முத்தையா, மன்னிச்சிட்டு பொண்ணி, ஜெயா வந்து எதையுமே ஏற்றுக்கிற நிலைமை இல்லை, அவளை எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறா, ஆனால் அவள் பேசுனதுக்காக நீங்கள் கிளம்பாதீங்க, தயவு செய்து வந்து நீங்கள் இங்கே இருக்கணும், சக்தி ஒன்று நினச்சி தாம்மா இருக்கான், அவனும் நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் பொண்ணி ப்ளீஸ் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டோன்னே, இல்லைங்க நாங்கள் கிளம்புறோம், இதெல்லாம் சரிப்படாது, வாமா போகலாம் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் போகிறதா இருந்தால் கூட நானும் வரேன் அப்படின்னு சக்தி சொன்னோன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜெயா என்னடா என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம்மா, நீங்களும் வந்து பொண்ணு ஏற்றுக்கிறதா இல்லை, ஆனால் பொண்ணு இல்லாமல் என்னாலையும் வாழ முடியாது, அதனால் நல்லதோ கெட்டதோ நான் பொண்ணு கூட போயிடுறேன், இங்கே பாரு பொண்ணி, நீ வந்து இந்த வீட்டை விட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்க, ஆனால் ஒன்று என்னை விட்டு நீ போக முடியாது, நீ வா அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயா இதெல்லாம் பார்த்துட்டு.